அந்த பீடி புடியாதுண்ணா. ராஜா பீடி புடி, ராஜா பீடி புடி, ராஜா பீடி புடி. இவ்வளவு அமளிக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. கம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் சொல்லிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ் கஸ்டம்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு அவுட்டிங் மாதிரி போக போகிறோம். பிகாஸ் ஆஃப் ரம்ஜானுக்கு வந்து நம்ம ஷெட்லேருந்து எல்லாரையும் வந்து வெளியே கூப்பிட்டு போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒக்கேனக்கல் வரைக்கும் நாங்கள் வந்து பிளான் போட்டிருக்கோம். இந்த ஒக்கேனக்கல் போகிறது பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம், ஸோ எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம், அது எல்லாமே ஒரு வீடியோவாக வந்து ஒரு vlog-ஆ வந்து நான் இந்த யூடியூப் ஆர்எஸ் கஸ்டம்ஸில் போட போகிறேன். ஸோ புதுசாக யாருன்னா நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் க்ரோத் ஆன மாதிரி இருக்கும். ரெகுலராக நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து புதுசாக போட்டுட்ருப்போம். ஸோ மறக்காமல் நான் வீடியோ எல்லாமே பாருங்கள். ஸோ பரட்டா பை. போலாமா? கருப்புறம் இல்ல, போலாமா? என்ன பண்றீங்க? காலைல போட்டு நைட்ல போடுறீங்கடா. இந்த மாசம் ஃபுல்லா பண்ணலாம். மாசம் வாரம் ஃபுல்லா கார்த்திக் லேட் பண்ணாதீங்க. அப்படியே பட்டு வந்து ஆக்சுவலி ரெண்டாக முடியுதுண்ணா. அப்பனே முருகா, பெரிய கட்டபொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போதல் இல்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம்? ஆத்தாவா? ஆமா, மாரியத்தாவா? போலாமா? வரல. என்ன பண்றது, பாட்டு வரலையே. பென்ட்ரைவ் வேணா இந்த போட்டுக்கோ. பென்ட்ரைவ் இருக்குல்ல? ஆமா, உன் பென்ட்ரைவ் இருக்குல்ல? நான் இந்த ப்ளூடூத் போட்டுக்கிறேன். ஓட்டுற தூங்காம பார்த்து ஓட்டிக்க. யார் ஒன்னி தான் 80 தான் ஓட்டு. நானே 80 தான். 80 தான். என்ன 80 தான். ஓகே. எங்க எங்க நிப்பாட்டுமா? அங்க 80. சரி போலாமா? A few moments later. என்ன பண்ண போறோம்? சீக்கிரம் போனா தானே காலைல போய் இது நோ. இப்போ இங்க இருந்து ஓட்டுக்கு பார்த்தாக்கா 3 மணிக்குள்ள போய் சேர்ந்துருவாங்க. நான் என்னன்னா 80ல தானே ஓட்டுறேன். 3 மணிக்கு போனா வா, நான் 80 சொன்னேன் இல்லையா உன்கிட்ட? 80 எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. அவன் 100 ஓட்டலாம். 100 அடிக்கிறாரு. 100 தான் நானும் பின்னாடியே வந்திருந்தேன். அது ஒண்ணா இப்ப அங்க இருந்து 20 நிமிடம் வந்துருக்குமே, தெரிஞ்சுக்கோ. 20 நிமிடம் வந்திருக்கோம். 20 இல்ல, வெறும் 30 இல்லையா? எத்தனை கிலோமீட்டர் வந்துட்டோம்? 60 கிலோமீட்டர் வந்துட்டோம். 25 கிலோமீட்டர் வெச்சுக்கோ. 5 கிலோமீட்டர் ஜாஸ்தி. வந்துட்டீங்க. வந்துட்டோம். இங்க ஒரு டீ கடை 25 ஒரு டீ கடையா? 25 டீ கடை இது. இன்னொரு டீ கடை இருக்கு. 25 டீ கடை இது. இன்னும் 25 டீ கடை இருக்கா? சூப்பர்ராப்பா சாமி. சொல்ற மாதிரி அது. சரிடா. பூமர் கேட்டாரு இல்லையா? என்னடா பூமர்லாம் நேரா வச்சிருக்காங்க. கடை தூக்கிடலாமா? இந்த கதையை கேளு, சொல்றேன். மொத்த கர்மஜா பிளாக். ஏய் அம்மி சொல்றேன். ஏன் பா கூப்ற? சாதினா அவ்வளோ பேர் வரேன்னா இல்லையா? வந்தாங்க அவன் நல்லது. வரலையா போயிட்டே இரு. என்ன சொல்லு. இல்ல நான் வெல்டிங் பண்றேன். நீ வெல்டிங் பண்ணி ஃளைட் ஓட்டு. ஐயோ போன் வாங்கி வச்சிட்டீங்களா? கேள வெல்டிங் பண்ணு. நீ வெல்டிங் பண்ணுங்கடா. வெல்டிங் என்ன பண்ணு? ஃளைட் நான் ஓட்டு. இல்ல ஃளைட் ஓட்டு. வேலை செய்றான் கூட்டி போறாரு. ஓ அவர் என்னன்றாரு? விடியால டக்குன்னு போயிட்டு தூங்கிடு. நீ ரெஸ்ட் எடுக்கற. நீ எதிரே போகாத. இன்னும் 2 மணி போம்போட்டா பாட்டு ஏடா வாங்க நித்துவாங்க. கோல்படாத. என்னாச்சு? அங்க போ பொறுமையா கூட போலாம். நித்தி போலாம் பண்ணலாம். அந்த இன்ஸ்டாகிராம்ல நான் அது போட்டு பாருங்க. கோவா போறோம் சொல்லணுமா? என்னது? அது எது சொல்லணுமா? இன்னும் போறது இல்ல. டிரைவர் ஓட்டணும் ஸ்லோவா. என்ன சொல்லுவான் டிரைவர்? சொல்லுவான் பார்த்து வீடியோ அது. அதில் சொல்லுவான்பா, பொறுமையாக போவான். பெரியவன் என்ன வண்டி தெரியல அது.
இப்போ ஓம்னி என்ன வண்டி இது ஆம்புலன்ஸ் தானே நினைக்கிறேன் உள்ளது. அவன் ஓட்டு ஆம்புலன்ஸ் தானே தெரியல. அதில் பயங்கரமாக பொறுமையாக போகிறான். அடுத்த வாரம் தான் போகன்றான் கலாயிறான் கோவா போகிறதுக்கு. ஏன்பா கம்மியாக இருந்தால் பில்லு நான் கொடுத்துருப்பேன். மொத்தமே வேணா பில்லை தரது நான். அதை எடுத்துட்டான் பாதா முன்னு. அதான் எடுத்துட்டா எங்கே போகிறதா? நம்மனா யூடியூப்ரா நம்ம அதா ஆமா இவர் ஆளுக்கு ஒரு யூடியூப் எடுத்துக்கிறாரு. இவர யூடியூப்ல இவர் அங்க செலவு பண்றதுக்கு. அழகா அழகா நீ சின்ன பையா ஆசிட்டு 3 பேரா விக்கி வண்டி ஏறிடுங்க. ஏன் நம்ம 3 பேர் அதுல ஏறி என்னத்துக்கு? காஜலா இருக்குடா. உட்கார்ந்துறயா? இதுல வா இதுவே தேவலவா சாமி. அப்படிலாம் சொல்லாத அண்ணா. அவள்தான் நீ நான் அந்த மாதிரியே பழகுனா. ஒரு மாதிரி எப்படி சொல்லு எப்படி சொல்லு பாரு. அப்படினா ஏய் தட்டு அப்படிலாம் வராது. நீ தான் சொல்ற தட்டுனியாடா இந்த அவங்க காசுதானா? ஏய் தராருப்பா ஓனர் தராருப்பா. ஓனர் அது ஓனர் கார் தராருப்பா ஸ்பான்சரு. போலாம். நோ கார் ஒரு ஸ்பான்சர் தராருண்ணா. கார் ஓனர் ஸ்பான்சர். இப்போ கார் ஓனர் தான் மொத்தம் ஸ்பான்சர் பண்ணிடுறாங்க. வாங்கடா டேய் சைடு சீரியஸா வாங்கிக்கோங்கடா. இது வேறயா 20 கிலோமீட்டர் அவரு அடுத்து 20 கிலோமீட்டர் என்ன வருது? ஒருத்தரு அப்படியே அத லாஸ்டா லாக் பண்ணிடலாம்ன்ற. ஆனா பாரு எதுவுமே உதவாதது. தண்ணி வாங்கிக்கிறாங்க. இது உதவாதுவா கூலிங்கே இல்ல. போலாமா? இவன் ரிலேட்டிவ் இல்லையாப்பா? ரிலேட்டிவ் இல்லையா? ஏ ஜரா வட்ட பானி ठंडा है பா இதோட எங்கனா எடுத்துடா பா. இதோட ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு 100 கிலோமீட்டர் எடுத்துலாமா? எத்தனை இதோட நம்ம கிருஷ்ணகிரில இருந்து லெஃப்ட் கிருஷ்ண லெஃப்ட் ஹேண்ட் பிளாங்க எடுத்துலாம். கிருஷ்ணகிரி போய் நிட்டு வந்தே. அதடா நான் ஓடுறா. அதடா அவனுக்கு போனா மணி 2:00 என்ன பண்ணலாம்? 2 மணிக்கு டீ சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. வண்டி 10 நிமிஷம் தான் நிற்கும். வண்டி 10 நிமிஷம் தான் நிற்கும். சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. ஏய் அதுக்கு மேல இதுப்பா கொட்டை விட்டுன்னு வராருப்பா அவரு. பக்கத்துல உட்காந்து நான் ஓட்டுறப்போ சுந்தரா நாங்கல்ல தூங்குறாரு பாக்குறாரு. பக்கத்துல நான் சுந்தரான தூங்குறாரான்னு பாப்பா. இப்படி திரும்ப பாரு அவர் முடிச்சு பாரு. யாரு தூங்கலப்பா? நீதான். நான் தூங்க போறேன். நான் தூங்கினேன் ஒரு 2-3 பாட்டு தூங்கினேன். அதான் வண்டி அவன்கிட்ட குத்துட்டேன். யாரு இவன் தான் டைம் பாஸ் 2 மணி ஆகுது. என்ன பண்ணாரு? ஒன்றும் சரி பிரியாணி பற்றி தான் ஆனது. பிரியாணி பற்றி தான் ஆனது. என்னடா வீட்டில் பிரியாணி கடை பண்ணோம். தாத்தா கடாரு யாரா இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். நான் தான் பாருங்க தலை செதுறான் பரம்பரையே ஒத்தல்ட்டேன். இதெல்லாம் பண்ணாதப்பா. சொல்லலாம். ஏன்டா ஒரே ஒரு கொஞ்சம் எத்தனை வந்தே கேட்டேன். டிஸ்டர்பன்ஸ் நீ கேட்கணும். சும்மா இருவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அங்க கேளுண்ணா. கூட்டு வீட்டுக்கு போய் 10 என்ன பண்ணிட்டு அவர் தூங்கியே தூங்கினார்ரா. வந்து நம்ம வந்து வேஸ்ட் இல்லைன்றது இந்த கட்டல் பண்ணாரு. குளிச்சு போயிட்டு குளிச்சிடுறான். வண்டியில மட்டும் என்ன அது வாங்கிட்டு வந்துட்டேன். 2 துண்டானா அதுக்குன்னு ஒரு டப்பாவே வாங்கிட்டு வருவேன். கேட்டா சொல்லுவேன். ஒரு டப்பாவே போலாமா? அடுத்து எங்க நிப்பாட்டலாம்? அடுத்தது நேரா ஓகே இல்லப்பா. நீங்க டீ சாப்பிட நிறுத்தினீங்கண்ணா. திண்டுக்கல் போய் நிப்பாட்டலாமா? திண்டுக்கல் போலாம்பா.
திண்டுக்கல் நேரா திண்டுக்கல். திண்டுக்கல்லா? திண்டுக்கல் வந்துடா. ஆ திண்டுக்கல் வரும். ஆமா திண்டுக்கல்ல இருந்து ரைட்டு. திண்டுக்கல் எங்கேயும் இருக்கா? இங்க பக்கத்துல தானே இருக்குது. சேலம் முன்னாடி திண்டுக்கல். தர்மபுரி தர்மபுரி திண்டுக்கல் எங்கேயோ இருக்குதுப்பா. தர்மபுரி மாத்தி. திண்டுக்கல் நம்ம இவன் இருக்கான் தெரியுமா, சாமான் வைக்கிறாங்களே, யாரு? சாமான் வைக்கிறாங்க பையன், அவன் தான். தர்மபுரி போயிட்டு அதுல இருந்து ரைட்டு போலாமா? சொல்றியாப்பா? One eternity later. ஆறு பேர் நினைச்சுட்டானே. ஒரு வழியா வந்துட்டோம். 5 மணி ஆயிடுச்சா? எல்லாமே டீ தான். மானு பார்த்தோம்மா, மானு பார்த்தீங்க நீங்க? மானு நாங்க காட்டு யானையே பார்த்தோம். ஒரு கதை தெரியுமா? அதான் பேசியிருந்தோம். கேளு, இன்ஜின் வந்து உட்காந்து கேளு எல்லாம் அதான் பேசியிருந்தோம். நானும் வந்து பிச்சிராசாய் மாடு இல்லடா, அது கொம்பு தான் பார்த்துருப்பேன். அது மானுடா, அது கொம்பு மட்டும் தான் பார்த்து. மானுக்கும் கொம்புக்கும் மாட்டுக்கும் தெரியடாடி. அது எவ்வளவு பெருசு அது. ரெண்டு மாடு வண்டி போடுறா, ஏர் ஓடி போயிடலாம். ஏர் ஓட்டா நான் சொன்னேன் இல்லையா? உண்மை எனக்கு கட்டிச்சுன்னா போதும். அவெல்லாம் ஏர் ஓட்டுவாரு. ரெண்டு மாடு கட்சி வேலை கூட ஆக மாட்டேன். வீடு வேலையிட வர மாட்டாங்க. சொல்லிட்டு நான் 10 எனக்கு ஒரு பிளாக் தங்க போட்டுல அப்போ நார்மல் ஆகணும். நார்மல் முடிவு ரேஸ் பண்ணணும். இல்ல அது இல்ல லெமன் இருக்குதாண்ணா? லெமன் இருக்கு, போட்டீங்களாக்கா? தேங்க்ஸுக்கா. அப்படி இல்ல, இப்ப இந்த நேரத்துல கேட்டா என்னது வம்பு இது? அதே நான் ஞாபகத்துல சாப்பிட்டா கரெக்டா இருக்கும். அதனால தான், வேற எதுவும் எனக்கு தேவை வந்து இதுதான் முக்கியம். கலர் தான் முக்கியம். அதேதான் டீ இல்ல எனக்கு தேவையில்லை. இப்போ 3 இடத்துல சாப்பிட்டீங்க, நான் எதனா கேட்டேன்னா? யார் நம்ம டீயா சாப்பிட்டீங்க? நான் எப்பவுமே நான் கேட்கல. ஆனா இப்பத்தி வந்து நான் கேட்டது வந்து என்ன தெரியுமா? லாஸ்ட் கட்டை இப்போ வந்து குளிச்சுட்டு இன்னும் ஒரு மணி நேரத்துல ஆரம்பிக்கும். நீ லாஸ்ட் கட்டன்னு சொல்லுங்கறேன். குளிச்சுட்டு இப்ப இறங்கணும் இல்ல? அது உள்ள இறக்குது சொன்னீங்களா? பார்த்தா அந்த கலர் நீ எது குத்தியா டிக்கறனா? நீ எது குத்தியா? அண்ணன் தான் எடுத்து கொடுத்தாரு. யாரு கொடுத்தது? நோ, போன நாத்தி மேத்து கொடுத்தா மறந்துட்டாரு அவரு. நீ தெரியல அது ஃபேன் செட் எது குத்துதல மாறிச்சோ? இல்ல இது கூட இல்லைண்ணா. இது வந்து நம்ம கம்பெனி ஆயிட்டுண்ணா. நம்ம கம்பெனி ஆயிடும். பிராண்ட் மாத்தி மாத்தி சொல்றாங்க. என்னன்னா யார் எடுத்து கொடுத்தா என்ன எல்லாம் நம்புதானா? அட ஹீரோ மேல வந்தா வீட்டுல கிளம்ப நீங்க பாக்கணும். ஹீரோ மேல மாட்டினா போய் டக்குன்னு போனா குளிச்சாரு. எங்க அப்பா கையில் தான் முடி வெட்டுறது. அவர் கையில 150 ரூபா கொடுத்தா வெட்டிடுவாரு. 150 ரூபா தெரியும் அவருக்கு. பின்ன ஒரு கோட்டை துட்டு கடைக்கு போனா வாங்க மாட்டாங்களா? உனக்கு 300 ரூபா ஆகுதுல்ல கடைக்கு போனா. நான் வெட்டுறது என்ன பண்ணுவ நீ? அப்ப 300 ரூபாய்க்கு சும்மானா உட்காந்து பேசினா அவன் கையில என்ன குத்துணும் வாங்கினு. ஜாலியா இருக்கணும். இன்னைக்கு ஒரு போயுது, ஆனா நாலுலேருந்து நல்லபடியா இருக்கும். அவ்வளவுதான். நீ ஒரு நாள் நாளைக்கு நான் என்ன பண்றது? நீங்க ஒரு நாள் எப்படி ஒன்னா போலாம் பண்ணிடலாம். நாளைக்கு வேலையில போயிட்டு கரெக்டா இருக்கணும். அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் சரி.
நான் துட்டு கொடுத்தா நீங்க கூட போய் செய்யும்பா இப்போ கூட சொல்றேன். நீங்க வந்துட்டியா நான் எப்படி நாளைக்கு காசு இப்போ கூட கடன் தான்ப்பா நான் இப்போ கூட சொல்றேன். நான் போய் செய்யறதுக்கு ரெடிப்பா. இப்போ கூட என்னை இட்டுன்னு போய் விட்டாங்கன்னா நான் செய்வேன். அதுதான் எனக்கு வந்து ஓனர் வந்து இன்னைக்கு கூட சரி எனக்கு வந்து இட்டுன்னு போய் விட்டாருன்னா நான் செய்யறதுக்கு ரெடிப்பா. அதெல்லாம் சொல்றேன். பொய்யெல்லாம் சொல்ல கூடாது. ஆமா எவ்வளவு சிலப்பு வந்து பச்சை தண்ணி எல்லாம் குளிச்சுட்டு அருமையா வந்து ஜிப்பா ஒன்று போட்டு அதை நான் எப்பவுமே குளிக்காத நான் எங்க வெளில வரேன். ஏய் 2 செகண்ட் ராடி போனா தண்ணி ஊத்து பாரு. ஏய் 2 செகண்ட் பாரு. டுபுக்கு ஊத்தாரு. அவ்வளவுதான் டப்புக்கு டப்புக்கு டப்பு டப்பு ரெடி ஆகுது. நீ எவ்வளவு சாப்பிட்டு இருந்தாலும் சரி ஃபுல்லா குச்சிட்டு இருந்தா கூட சரி நான் குளிச்சுட்டு தான் வருவேன். நான் எப்பவுமே சரி பா நீ போய் அருமையா குளிக்கிறாருப்பா. குடிக்கணும். பிளாக்ல இருக்குதுப்பா. 9 மணி இருக்குது. பேக் 9 மணி பிளாக்ல இருக்கான். 9 மணி இருக்குது. நான் இட்டுன்னு போறேன் வா. மசாஜ் யாரும் இல்லைண்ணா. இப்போ இட்டுன்னு போறேன் அங்க சொல்லு. நான் உனக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட தரேன். எங்க உங்க கடை ஒன் ஷாப்புக்கு ஒன் ஷாப்புண்ணா. பிளாக் லைட்னு பார்த்தீங்கன்னா இல்லைண்ணா இல்லைண்ணா அதெல்லாம் இதெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸா அப்படியே ஜாலியாக வந்துருங்கண்ணா. நாங்கள் எங்கள் நேரம் பார்த்து கரெக்டாக போயிடுச்சு. நான் தான் சரி இட்டுன்னு வந்தேன். சரி எல்லாம் அதான் இன்னும் வந்தேன் ஜாலியாக இட்டுன்னு வந்த காலை காட்டுங்க. கார் தான் கூடுச்சு. நானும் இல்லை அவங்க டீசல் போட்டாங்க. நான் கூட வந்தேன். அது எங்க போய்க்கிறாங்க தெரியலையா சாப்பிட்ணும். அதுக்கு போய் நான் டிக்கிலுக்கு தேத்து குத்திங்கன்னா நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு கம்மல் படுப்பேன். நான் கம்மல் படுப்பியா? அதோ ஆத்தாக்கெல்லாம் தரக்கூடாது. இது மாதிரி நான் உள்ள போலண்ணா. நான் படுக்கலாமா? அமிதாப் மாமா வாங்க. யார் அது? என்ன ரொம்ப போட போது நானும் உன்னை ஜிஎம் நகர்ல போட்டு விட்டு என்ன நீ வேற இவருக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் அங்கதாங்கிறாரு. ஜிஎம் நகர் அவங்க ஏரியாப்பா அது. அது இவருக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் அங்கிறாரு. அவங்க போட்டு விட்டாருன்னா உன்ன அது வேற பாட்டு பாடணும். சொல்லு நீ சொல்லு. என்ன பாட்டு தெரியுமா? பாடு. நான் பாட்டு தெரியுமா? இல்லையா நீங்களா சொன்னீங்கன்னா உனக்கு நல்ல ஒரு தத்துவ பாட்டா பாடுங்க கண்ணதாசன். என்ன நாளைக்கு காலம் போற போக்குல வந்து இதெல்லாம் நல்லா இருக்கும். அது கேட்க பக்கத்துல தான் இல்ல ரைட். அப்பதான் நல்லா உள்ள என்ன பாட்டுன்னு தெரியலையே. எனக்கு பாட்டு தெரியாது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை வந்து ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க. இவ கிடைச்சா நம்ம லைஃப்ல நல்லா இருக்கும்னு. அதுக்கு ஒரு பாட்டு போடுவீங்களா? நான் ஒரு ராசி இல்ல ராஜா என் வாசத்துக்கு இதுவரை ரோஜா ஃபீல் பண்ணி பாடுறாரு. 1000 பாடட்டும் மனது என் ஆசைக்கு இல்லை உறவு நான் ஒரு ராசி இதுக்கே என்ன ஒரு கட்டிங் கொடுக்கணும் ராஜா என் வாசத்துக்கு இல்லை இதுவரை ரோஜா. ஃபீல் ஆயிட்டாரு. அழுகுறாருண்ணா. பாட்டிசைக்கே மேடை கண்டே பாடு சொல்லுங்க. பாட்டிசைக்கே மேடை கண்டே ஊர்வலமும் நடக்கவில்லை கண்ணீரண்டு மிதக்கட்டும் நீரினிலே கைகள் 2 போடட்டும் தாளங்களிலே ராசி இல்லா ராஜா என் வாசத்துக்கு இதுவரை ரோஜா. முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவரு இசிட்டாரு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு அதெல்லாம் முடியணும்னு சொல்லிட்டாரு. ஆமா கண்டிப்பா நீ சொன்னே நான் பாடுறேன். நீ சொன்னதுனால
கரெக்ட் டைம்ல போடுறாரு, அதுவும் காமெடியா. உன் கதை முடியும் நேரமா, உன் கதை முடியும் நேரமா. ஃபைனலி வி ரீச் ஒகேனக்கல். ஏதாவது ஒரு வழியில நம்மளுக்கு ஒளி வந்துடும் நினைச்சா அவங்க மாமான்னு சொன்னாங்க. மூணு மாமாவோட யாருக்கு மாமாவா? எனக்கு மாமா தான் அவரு. அதனால தான் எங்கள் புள்ள பேர் பிரபாகரன், கேப்டன் பிரபாகரன் வச்சுக்கிறேன். தெரியாது மொத்தமே 4 கிலோமீட்டர். ஆமா அவ்வளவு போதுங்கிற எல்லாருமே. இன்னைக்கு இப்போ சொல்ல மாட்டாரு, நாளைக்கு என்ன நான் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்து போற எல்லாம். நீ என்ன பண்ற, பாட்டு பாடுன தரமா என்ன பாட்டு நான் பாடிக்கிற மியூசிக் டியூன் யாருன்னா போட்டு பயமா பாடிருப்பேன். பாடு புதுசாக ஒரு பாட்டு பண்ணேன். நான் என்ன சொல்லுறேன், இப்படி துக்கத்திலே பாடுறேன். துக்கத்திலே பாட்டு என்ன சொன்னாதான் எனக்கு மியூசிக் போடுறாங்க. முன்னாள் காதலி நினைச்சு பாடு. என்ன நான் என்ன காதலி நினைச்சு, நான் எனக்கு எதுவும் தெரியாது. நம்ம வீட்டுல மாட்டி போய் சொல்லுவாங்க, கட்டா வர்றாரு பத்தியா கட்டா வீட்டுல மாட்டி போய் சொல்லிட்டு அப்படியே. அப்படிலாம் கிடையாது, எனக்கு எங்க வீட்டுக்கே தெரியும் நான் எத்தனை பேர் லவ் பண்ணிட்டா, எத்தனை பேர் லவ் பண்றதுன்னா. அப்படிலாம் கிடையாது. சொல்லலாம் போடுவாங்க பாப்பா பாடும் பாட்டு. தொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், கட்டி பூவை போல் காதல் பாவைகள், மெல்லத்தான் சொல்லுங்கள் பாவை எண்ணங்கள், என்னத்தால் பாவை எண்ணங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே பாவை எண்ணங்கள் பாடி செல்லுங்கள். மறந்தானா என் உயிரே, சொன்னது நீதானா. லவ் ஃபீல் ஆயிட்டாருப்பா, வேற ஒண்ணும் இல்ல. அயோத்தி குப்பை இதை வாங்க போறாரா? எங்க தெரியல, அட சொல்லு வாங்கல. அந்த பீடி புடியாதுண்ணா, ராஜா பீடி புடி, ராஜா பீடி புடி, ராஜா பீடி புடி, ராஜா பீடி. கடை வச்சுக்கிறாரு இப்போ. இங்க கடைக்கு போறாரு இப்போ அவரு. பண்டல் பண்டலா வச்சு போனா ஒன்றும் இல்லை, அவரு தெரிஞ்ச ஒரு மாரி இருக்குது, அதனால பார்த்தேன் கேட்டேன் நான். போகலாம். காஜா பீடி குடிங்க தெம்பா இருங்கன்னு சரக்கடை எங்க இருக்குது? ஓகேண்ணா, நன்றிண்ணா. நான் வாய்க்கில் ஒன்று சந்திச்சு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நீ நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும், வாய்க்கில் மேலும் மேலும் உயரணும், சந்தோஷமாக அந்த கொடைக்கானலில் வந்து மக்களுக்கு நல்ல நன்மை செய்யணும். உனக்கு என்ற உதவிகள் நான் செய்கிறேன். ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஒயின் ஷாப் கேட்டாரா? அதான் கேட்டிருப்பாரு, எனக்கு தெரியுமே. அதான் கேட்பாரு. அவருக்கு தேவை காஜா பீடி, ஒயின் ஷாப், இது ரெண்டத்தை தவிர வேற எதை கேட்க போறாரு அவரு? அவங்க தெரிஞ்சவங்க. அவங்க ரேட்டு கேட்டா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்லில் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு. ஸோ ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இங்கே தான் போட்டிருக்காங்க. கரெக்டாக நம்ம பார்க்குக்கு என்ட்ரு ஆகும்போது இங்கே வந்து மார்க்கெட்டை வந்து வச்சுருக்காங்க. இங்கே நம்ம ஃபிஷ் வாங்கிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு இங்கே வந்து கொடுத்துக்கிற மாதிரி ஏற்பாடு. ஐயா சாரி ப்ரோ.
எவ்வளோ 100? ரேட் அதிகமா இருக்கும். கோயிங் இங்கே தானே காணலாம். ஒகேனக்கல் வந்திருக்கோம். எப்படி ஃபீல் பண்ற? தெரிஞ்சு ஒரு எதனால சொல்ற? சாப்பிடலாம் வர அவன் சண்டை போடுறாங்க, அடிச்சுக்கிறாங்க. 1500 கூட 1800 கூடன்றாங்க. போறல அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களா? ஏன் கஸ்டமர் உன் கஸ்டமர் அப்படிதான். ஸோ ஒகேனக்கல் யாருன்னா வரீங்கன்னா சாப்பாடு நீங்களே வீட்டில் கட்டிட்டு வந்துருங்க. இல்லைன்னா இங்கே 10 பஞ்சாயத்து நடக்கும். பாத்துக்கிட்டே நிப்பேன் அடி புள்ள ரங்குமா.